பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமுள்ள வாசமாய் இருக்கவும் தேவகுமாரருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் ஆரம்ப பகுதிகளிலே நாம் பார்த்தோம் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று, உங்களுக்கு நித்திய ஜீவன். இப்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் அதற்கு 12ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். தேவன் நாய கிறிஸ்துவ நமக்கு என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த தாளந்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் புதைத்து போடுகிறோம். ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதான ஒரு வழிகளை நாம் ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். 5 காரியங்களை என்ன செய்வோம் பார்ப்போம். முதலாவதாக யூதா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இரக்கத்தை பெற, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்கு இரக்கத்தை பெற காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 2வது காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், கலாத்தியர் 6:8, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்க ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அந்த நித்திய ஜீவனை அறுத்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால், ஆவிக்கென்று விதைக்கிறவன், ஆவிக்கென்று நாம் விதைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைய காலங்களிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சபைக்கு என்ன சொல்கிறார்? அதாவது லவோதிக்கேயா சபைக்கு என்ன சொல்கிறார்? நீ ஆவியாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியே உன்னை என் வாயு நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி என்ன செய்ய இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவி உள்ளவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். நாம் ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆவி உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆவி. ஆண்டவர் தானுங்க நமக்கு ஆவியை தந்தார். ஆண்டவர் நமக்கு அந்த நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதை வேறு தவறான இடத்துல நாம் என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? ஆவிக்கென்று விதைக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள முடியும். 3வது காரியமாக நாம் பார்த்தோம் என்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோமானால் 23ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே நாம் இருக்கும் ஒரு காலம் கிருபையின் காலம். கிருபையின் வரம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபை வரம் இயேசு கிறிஸ்துவில் உண்டான பாட்டம். கிருபை வரம் என்பது ஒரு நித்திய ஜீவன். என்ன நித்திய? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவி தந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கார். இப்போ இயேசு கிறிஸ்துவில் உண்டான நித்திய ஜீவன் எப்படி கிருபை வரத்தை தந்திருக்கிறார். ஆனாலும் நாம் அந்த தாளந்தை, அந்த பொல்லாத ஊழியக்காரனை போல நாம் அந்த தாளந்தை புதைத்து வைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். கிருபை வரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அது தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை அதிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளும். 4வது காரியமாக நான் பார்த்தோம் என்றால், ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் பார்த்தோம் என்றால்,
சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தந்தருள்வார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ரோமரில் வாசிக்கிறோம். நாம் வாசித்த இந்த 3 காரியங்கள், மகிமை, கனம், அழியாமையும் நாம் தேடுகிறவர்கள் நல்லதை தேடுங்கள், நற்கிரியைகளை செய்து நல்லதை தேடுங்கள், தீயவைகள் வேண்டாம், தீயவைகளை நோக்க வேண்டாம், கர்த்தருக்கு அருவருப்பானவைகளை செய்ய வேண்டாம், நல்ல காரியங்களை மாத்திரம் நீங்கள் செய்கிறவராயிருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கட்டளையிடுவாராக. 5வது காரியம், நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒரு வாலிபன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்றான்? கேட்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ல கட்டளையின்படி நட என்று சொல்கிறார். இது ஒரு காரியங்கள், நாம் கட்டளையின்படி நடக்க வேண்டும். ஆனால் வாலிபன் சொல்கிறான், நான் இது சிறு வயது முதல் கற்றுக்கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி என்ன செய்கிறான்? சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லி உனக்குள்ளதை வச்சு தரித்திரக்கூடு என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? வருத்தப்பட்டு என்ன செய்கிறான்? போகிறான். நம்ம இந்த 2 காரியங்கள், அந்த 5வது காரியத்தை 2 கட்டளை பின்பற்ற வேண்டும். நாம் நமக்குள்ள நமக்கு என்ன பாக்கியம் இருக்கோ அதை நற்கிரியை செய்ய வேண்டும். பேதுரு அதான் சொல்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவன் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறான்? பேதுரு சொல்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் பார்த்த வசனங்களின்படி நாம் நடப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது என்று சொல்லி நான் பார்த்தோம் ஆண்டவரே. அதன்படி நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்த நம்முடைய உம்முடைய கிருபை வரத்தை, உம்முடைய நித்திய ஜீவனை, உம்முடைய ஆவியை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மகிமையும் அழியாமையும் தேட நீர் உதவி செய்யும். கிருபையினால் உங்களுடைய இரத்த கோட்டைகளும் நாள் முழுவதும் உடைய இரத்த கோட்டைகள் இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய கர்த்தர் இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.